இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 6 மாசத்துல இருந்து 12 மாசம் இருக்கிற குழந்தைங்களுக்கு பீனட் பட்டர் எப்படி குடுக்கறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். பீனட் பட்டர்ல நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது ஈஸியா வீட்லயே பண்ணிடலாம். வெளியில வாங்கி குடுக்கறத விட நம்ம வீட்லயே செஞ்சு குடுத்துட்டோம்னா, எந்த பிரிசர்வேட்டிவும் இல்லாம குழந்தைங்களுக்கு குடுக்கலாம். என்னோட 9 மாச குழந்தைக்கு நான் பீனட் பட்டர் எப்படி குடுத்தேன்றத இதுல சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு பீனட் பட்டர் மிக்ஸிங் பவுல்ல கொஞ்சமா எடுத்துக்கோங்க. பனானா எந்த பனானா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்களோ, அந்த பனானாவ எடுத்து லைட்டா அந்த பீனட் பட்டர் தொட்டு அவங்க வாயில வச்சு பாருங்க. ஆக்சுவலா வந்து 9த் மந்த்க்கு அப்புறம் குழந்தைங்கலாம் வந்து கடிச்சு சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஏன்னா 1, 2 பல்லு அவங்களுக்கு வந்துரும். அவங்களோட கம்ஸ் வச்சு குழந்தைங்க வந்து அந்த பனானாவ வந்து சூ பண்ண ஆரம்பிப்பாங்க. இல்லன்னா அந்த சாஃப்ட்டான ஃபுட் குடுத்தாலும் அவங்க சூ பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதனால தான் பனானா வச்சு நான் ஸ்டார்ட் பண்ண சொல்றேன். அப்படி இல்ல அத விட கம்மியா இருக்கு, இல்ல ஸ்மாஷ் பண்ணி தான் இன்னும் குடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி பனானாவ பீனட் பட்டரோட கலந்து கூட நீங்க குடுக்கலாம். நான் வந்து 7த் மந்த்தும், 8த் மந்த்தும் இந்த மாரி பனானாவும், பீனட் பட்டரும் ஸ்மாஷ் பண்ணி குடுத்தேன். 9த் மந்த்லருந்து இந்த பனானாவ முழுசாவே வச்சு அவன கடிக்கிறதுக்கு, சூ பண்றதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி குடுத்திருந்தேன். பீனட் பட்டர்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம். புரோட்டீன் அதிகமா இருக்கிறது மட்டும் இல்லாம, ஹெல்த்தி சோர்ஸ் ஆஃப் ஃபேட்டும் நெறைய இருக்கு. இந்த பீனட் பட்டர் சாப்பிடுறதுனால குழந்தைங்களுக்கு வெயிட் கெயினும் அதிகமாவும், இதுல நெறைய நியூட்ரிஷியஸ் ஃபேக்ட்ஸும் இருக்கு. குழந்தைங்களுக்கு வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போதே, ஒரு சில நேரத்துல வந்து நம்ம சத்து மாவு கஞ்சியில நம்ம பீனட் போட்டு குடுப்போம். அது மட்டும் இல்லாம பீனட் பட்டர் மாதிரி நம்ம செஞ்சு குடுத்தோம்னா, அவங்க சாப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தவுடனே பீனட் பட்டர் டைரக்ட்டா குடுக்கும்போது, அவங்களுக்கு வந்து சோக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் பீனட் பட்டர மத்த ஃபுட்டோட மிக்ஸ் பண்ணி குடுத்து ஸ்டார்ட்டிங்ல குடுக்கணும். 12 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து பீனட் பட்டர டைரக்ட்டாவே குடுத்து பழகலாம். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பீனட் வந்து குழந்தைங்களுக்கு சில பேருக்கு அலர்ஜி பண்ணும். அது ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு செட் ஆகுதா அப்படின்றத இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி குடுத்து 1 ஆர் 2 டேஸ் வெயிட் பண்ணி பார்த்துட்டு, அவங்களுக்கு எதுவும் அலர்ஜி பண்ணல அப்படின்னா, நம்ம கன்டின்யூ பண்ணலாம். இல்ல அப்படின்னா, நம்ம பீனட் ஸ்டாப் பண்ணிரணும். அடுத்த மெத்தட் வந்து நான் வந்து பிரெட்ல குடுத்து பார்த்தேன். பிரெட் எப்படின்னா 2 பக்கமும் பட்டர் இல்லன்னா வந்து கீ போட்டு லைட்டா இந்த மாரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப ஸ்ட்ராங்கா டோஸ்ட் பண்ணாம லைட்டா தான் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பீனட் பட்டர் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து பிரெட் மேல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். திக்கா ஸ்ப்ரெட் பண்ணாம, இந்த மாதிரி லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம குடுத்துட்டோம் அப்டின்னா, அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா பீனட் நான் ஏற்கனவே சொன்ன மாரி சோக்கிங் ஹசார்ட். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சமா குடுத்துட்டு, அப்புறம் அவங்க பழகுனதுக்கு அப்புறம் நெறைய ஸ்ப்ரெட் பண்ணி குடுத்துக்கலாம். பிரெட்ட வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்டேஜ்ல இந்த 9 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து குழந்தைங்க வந்து ஃபிங்கர் ஃபுட் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பிரெட்ட எடுத்து சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பிரெட்ட வந்து நான் பட்டர் இல்ல கீ நான் பட்டர் போட்டு தான் டோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுல வந்து பீனட் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி குடுத்துருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அத குடுத்து பார்க்குறேன். எப்படி சாப்பிடுறான்றத இந்த வீடியோல நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் ஃபுட் குடுத்து பழகுனவங்களுக்கு இந்த பிரெட் குழந்தைங்களுக்கு எடுத்து சாப்பிடுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மைதால செஞ்ச பிரெட்ட விட வீட் பிரெட் இல்லன்னா மல்டிகிரெயின்ல செஞ்ச பிரெட் வந்து குடுத்தோம் அப்டின்னா ரொம்ப நல்லது. நம்ம குடுக்குறோம் அப்டின்னா, அதே மாதிரி குழந்தைங்க வந்து ஃபுல்லா சாப்பிடவும் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. எப்படி சாப்பிடுறாங்க? அவங்களுக்கு புடிச்சிருக்கா? அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா தான் ட்ரை பண்ணி பார்க்க முடியும். அந்த மாதிரி நான் பிரெட் வந்து குடுத்து பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பிளெயின் பிரெட்ட டோஸ்ட் பண்ணி குடுத்தேன். அவனுக்கு புடிச்சிருந்தது. ஸோ இந்த பீனட் பிரெட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி குடுத்து பார்த்தேன். அதுவும் அவனுக்கு புடிச்ச மாரி தான் இருந்துச்சு. அவன் ஃபுல்லா சாப்பிடல. ஒரு பாதி பிரெட்டாவது கொஞ்சம் சாப்ட்டுருப்பான். இது ஒரு ஆப்ஷனா வந்து பிரெட்ல பீனட் பட்டர் தடவி குடுக்கலாம். அடுத்தது வந்து பீனட் பட்டரோட கர்ட் மிக்ஸ் பண்ணி குடுக்கணும். ஃப்ரெஷ்ஷான கர்டா இருக்கட்டும். அந்த கர்ட்ல வந்து இந்த 1/2 ஸ்பூன் பீனட் பட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, 1/2 ஸ்பூன் பீனட் பட்டர் போட்டு அதோட மிக்ஸ் பண்ணி குடுக்கலாம். ஏன் கர்ட்ல குடுக்குறோம் அப்டின்னா, அவங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும். கர்ட்லயும் நெறைய புரோட்டீன் இருக்கு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்ல குடுக்கறது இது ஒரு நல்ல ஆப்ஷன். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா, நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.